ஸோ இந்த டோரை அடுத்து காப்பி பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த டோரை அப்படியே ஃபுல்லாக செலக்ட் பண்ணி காப்பி ஒரு பேஸ் பாயிண்ட்டை பொறுத்து இங்கே ஸோ எடிட் பண்ணி உள்ள டோர்லாம் ப்ளேஸ் பண்ண போகிறோம். இதோட ஃப்ரண்ட் வியூ. ஸோ இங்கேயும் ஃப்ரண்ட் வியூன்னு செட் பண்ணிங்க. ஃப்ரண்ட் வியூ. ஸோ வேறு எதுவும் சேஞ்சஸ் இருந்தாலும் சேஞ்சஸ் பண்ண முடியும். இல்லை உங்களுக்கு லெஃப்ட் சைடு வியூ வேணாலும் லெஃப்ட் சைடு வியூ. ஸோ இங்கே லெஃப்ட் சைடுன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். லெஃப்ட் சைடு. மூவ் பண்ணி இதை இந்த வச்சுக்கிறோம். ஸோ இப்போ இதோட லெஃப்ட் சைடு வியூவை பார்க்குறோம். ஸோ இதோட லெஃப்ட் சைடு வியூ. ஸோ இந்த டோரை ப்ளேஸ் பண்ணி எக்ஸாக்டாக நீங்கள் பொசிஷன் பண்ணிட முடியும். ஸோ மூவில் ஸோ இதான் உங்களோட டோர். ஸோ இந்த டோரை வேறு எதுவும் எடிட் நீங்கள் பண்ணாலும் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட விண்டோஸ் டெலிட் பண்ணிக்கிறேன். அதுமாதிரி இன்னொரு பாலையும் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இதில் ஒரு லைன். ஸோ எங்கே ஆரம்பிக்கணும்? கரெக்டாக மிட் பாயிண்ட் ஆரம்பிக்கணும். மிட் பாயிண்ட் உங்களால் ஈஸியாக ஆரம்பிச்சிட முடியும். ஸோ இதான் சென்டர் பாயிண்ட். அடுத்தது இந்த சென்டர்லேருந்து ஒரு பிடியுமே ஒன்று போட போகிறீங்க. ஸோ அந்த பிடி எங்கே இருக்கணும் அப்படின்னா உங்கள் டோரோட சென்டர், அதாவது வச்சு ஒவ்வொரு சைடு வரைஞ்சிங்க. ஸோ இதான் உங்களோட மீட்டிங் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து எவ்வளோ ஹைட் ட்ராவல் ஆகணும்? 0.1. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் 0.02. அதே மாதிரி இது 0.02. ஸோ இந்த க்ளோசிங் பாயிண்ட். ஸோ இந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி ஸோ எவ்வளவு வேணுமோ அதுக்கு கிரியேட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா இங்கே பிக் பண்ணிங்க. ஸோ இந்த லைன் மிரர் இதை பொறுத்து மிரர் ஆகணும். ஸோ இப்போ இது மூணையும் ஒரே லைனாக மாற்றுறதுக்காண்டி நீங்கள் பாலி லைன் PL எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலியமாக இதை சேவ் பண்ணுங்கள். அடுத்தது ஜாயின். ஸோ எல்லா லைனையும் ஒரே லைனை ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ எந்த லைனில் ஜாயின் பண்ண போகிறீங்க? இந்த லைன் இதெல்லாம் ஒரே லைனாக இருக்க போகுது. என்டர். ஸோ இப்போ தேவையில்ல லைனை நீங்கள் ட்ரிம் பண்ணிட முடியும். ஸோ தேவையில்லை. அதுமாதிரி சென்ட்ரலில் இந்த லைன் தேவையில்லை. ஸோ இந்த லைன். ஸோ இந்த தடவை என்ன உங்களுக்கு ட்ராவல் ஆகி போகணுமோ அதை வரைஞ்சிங்க. ஸோ சர்க்கிளோட டயாமீட்டர். இப்போ ஸ்வீப். என்டர். ஸோ இது உங்களோட ஆப்ஜெக்ட். இதான் உங்களோட ஆப்ஜெக்ட். என்டர். ஸோ இது உங்களோட பாத். இப்போ ஐசோமெட்ரிக்கில் நீங்கள் விஷுவல் ஸ்டைலில் ரியலிஸ்டிக்னு பார்க்கும்போது உங்களோட பிடி தனியாக தெரியும். ஸோ பட் எங்கே வரைஞ்சிங்களோ அந்த பொசிஷனில் இருக்குது. ஸோ இதை மூவ் பண்ணி, அதாவது Z டைரக்ஷனில் மூவ் பண்ணி வைக்கணும். ஸோ Z டைரக்ஷனில் மூவ் பண்ணாலே அது பேர் 3D மூவ். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் என்டர். ஸோ எதை பொறுத்து மூவ் பண்ண போங்களோ அதை செட் பண்ணிங்க. ஸோ எந்த பாயிண்ட் இங்கே உள்ள இந்த பாயிண்ட் எவ்வளோ தூரம் மூவ் ஆகணுமோ அதை செட் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக சென்டரில் ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க. அடுத்தது இதை மூவ் எகெயின் இந்த கிளிப்பை கிளிக் பண்ணி என்டர். ஸோ எந்த சைடு மூவ் ஆகணும்? எகெயின் இந்த சைடு மூவ் ஆகணும். F8 ஆகும்னா சைட்டாக மட்டும் கிரியேட் ஆகும். ஸோ F8 இந்த பக்கெட். ஸோ எப்படியுமே ஒன்று ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை எப்படி நீங்கள் மிரர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக மிரர் பண்ணிக்க முடியும். ஸோ ரைட் சைடு. ஸோ எந்த சைடு வியூ வேணுமோ அதை பார்த்துங்க. ரைட் சைடு வியூ இல்லை ஃப்ரண்ட் வியூ. ஸோ ஃப்ரண்ட் வியூவை பார்த்து விஷுவல் ஸ்டைலில் 2D. ஸோ இங்கே உள்ள இந்த ஆப்ஜெக்ட் MI மிரர் கமாண்ட் மூலியமாக இந்த லைனுக்கு மிரர் ஆக போகுது. ஸோ ரெண்டு பிடி ஒன்று கிரியேட் பண்ணிடுங்க. ஸோ வேறு எதுவும் லாக் மேக் கிரியேட் பண்ணாலும் லாக் தனியாக கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ லாக்குக்கு சர்க்கிள் போட்டுக்கிறேன். ஸோ அடுத்தது எவ்வளோ டயாமீட்டருக்கு இந்த லாக் வேணும் அப்படின்னு தனியாக சூஸ் பண்ணிக்க முடியும். ஆஃப்செட் எவ்வளோ டிஸ்டன்ஸ், இதிலேருந்து ஒரு மினிமம் டிஸ்டன்ஸ் இவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு ஆஃப்செட் ஆகணும். நம்ம தனியாக ஆஃப்செட் பண்ணி வச்சுக்க முடியும். ஆஃப்செட் அதே டிஸ்டன்ஸ் இந்த லைன் இந்த சைடு ஆஃப்செட் ஆகணும். இப்போ இதை ஃபில்லட். ஸோ டேரெக்டாக ஜாயின் பண்ணிடுறோம். இதையும் ஃபில்லட். ஸோ சென்டரில் ஒரு லைன் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ இதை மிரர் MI என்டர். ஸோ எதை பொறுத்து மிரர் ஆகணும்னா இந்த சென்டரை பொறுத்து மிரர் ஆகணும். அடுத்தது MI என்டர். ஸோ இதை பொறுத்து மிரர் ஆகணும். இந்த சென்டரை பொறுத்து இந்த சென்டர் வரையும் மிரர் ஆகணும். ஓகே, ரெண்டும் ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ எலிப்ஸில் என்டர். ஸோ எந்த எலிப்ஸ் சென்டர் பாயிண்ட் எலிப்ஸ் எதாவது எடுத்துங்க. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரையும் ஒன்று. ஸோ ரீஜன் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக இதை க்ளோஸ் லூப்பாக மாற்றணும். ஸோ ட்ரிம் TR டபுள் என்டர். இது தேவையில்ல. அதே மாதிரி இது தேவையில்ல.
ஸோ எல்லாம் இதுமாதிரி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஐசோமெட்ரிக்கில் செட் பண்ணிக்கிறோம். விஷுவல் சைடில் ரியலிஸ்டிக். ஸோ எங்கே நீங்கள் இந்த ஆப்ஜெக்ட் வரைஞ்சிங்களோ அதை ரெடி பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணுறது தான் என்ன பேலன்ஸ். ஸோ இந்த லைனை ஸோ இந்த ப்ரெஸ் புல் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த லூப் மட்டும் உங்களால் டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த லூப் எவ்வளோ தூரம் வரப்போகுது அப்படின்னா 0.002 ஹைட்டுக்கு டெவலப் ஆக போகுது. ஸோ இதாங்க ப்ரொஜெக்ஷன் ஹைட். ஸோ இது இந்த லூப் என்டர். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு தனி மெட்டீரியல் கொடுக்க போகிறீங்க. ஸோ வேறு மெட்டீரியல் ஆட் பண்ணாலும் மெட்டீரியல் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ மேட். ஸோ இதுக்கு எந்த மெட்டீரியல் ஆட் பண்ண போகிறோமோ செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பிளாஸ்டிக் இல்லை பெயிண்டிங்கிற ஆப்ஷன் மூலியமோ இல்லை பிளாஸ்டிக்கிற ஆப்ஷன் மூலியமோ வேறு கலர். ஸோ இந்த டோருக்கு என்ன கலர் செட் பண்ணுமோ அந்த கலர் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டோர் எகெயின் இந்த டோர். ஓகே. ஸோ இப்போ இந்த டோரை எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ விஷுவல் ஸ்டைலில் 2Dன்னு செட் பண்ணிவிட்டு இந்த விஷுவல் ஸ்டைலில் வந்து டாப் வியூ. ஸோ அடுத்தது எங்கெல்லாம் உங்கள் டோர் வேணும் இந்த டோர் அப்படின்னு பார்த்துங்க. ஸோ எல்லா டோரும் உங்களுக்கு வெர்டிகலாக இருக்குது. ஸோ இந்த டோர் ஃபஸ்ட் இந்த டோரை ப்ளேஸ் பண்ண போகிறோம். காப்பி. ஸோ எந்த இதில் வேணும் இந்த கார்னர் பாயிண்டை எடுத்துகிட்டு இந்த இதில் ஒரு டோர். ஸோ வேறு எங்கெல்லாம் உங்களுக்கு ஹரிசன்டல் டோர் இருக்கோ அதை ப்ளேஸ் பண்ணிங்க. ஸோ இங்கே ஒரு டோர் இருக்குது, இங்கே ஒரு டோர். ஸோ மற்ற எல்லா டோரும் வெர்டிகலாக உள்ளது. ஸோ அதனால் செலக்ட், ரொட்டேட். ஸோ இந்த பாயிண்டை எடுத்து இந்த பாயிண்ட். ஸோ இப்போ காப்பி. ஸோ இப்போ எங்கெல்லாம் தேவையோ அங்கே ப்ளேஸ் பண்ணிங்க. ஸோ இந்த கார்னர் ஏதாச்சும் ஒரு கார்னர் பாயிண்ட் எடுத்து இங்கே ஒரு டோர் வேணும், அதே மாதிரி இங்கே ஒரு டோர் வேணும். எகெயின் இந்த டோர் உங்களுக்கு கிரியேட் ஆகணும். ஸோ இந்த இதில் உள்ளது நீங்கள் டோர் வேண்டாம், இந்த டோரை ஃப்ரேம் மட்டும் தான் எடிட் பண்ண போயினாலும் தனியாக ஃப்ரேமாக ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃப்ரேமில் உள்ள இன்டீரியர் டிசைனாக நீங்கள் எடிட் பண்ணிட்டுறீங்க. ஸோ உள்ள இல்லை இந்த இது வேண்டியில்லை, இது வேண்டியில்லை. அது மாதிரி எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஃப்ரேம் மட்டும் அட்டாச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃப்ரேம் மட்டும் தான் அந்த டோருக்கு உங்களுக்கு தேவை அப்படின்னா செலக்ட், காப்பி, இந்த பாயிண்ட் எடுத்து இந்த பாயிண்டில் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ டோர் அட்டாச் பண்ணியாச்சு. ASMIs விண்டோவும் நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்க. ஸோ இன்னும் அட்டாச் பண்ண வேண்டியது அந்த வென்டிலேட்டர் ஹோல்ஸ் மட்டும் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஸோ தேவையான டோர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விஷுவல் சைடில் இல்லை ரொட்டேட் பண்ணி பார்த்தாலே தெரியும். விஷுவல் சைடில் ரியலிஸ்டிக். ஸோ நீங்களாம் நீங்கள் டோர் ப்ளேஸ் பண்ணி அங்கெல்லாம் எக்ஸாக்டாக அந்த டோர் ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ இங்கே ஃப்ரேம் மட்டும் தான் அசம்பிள் பண்ணிங்க, அங்கே ஃப்ரேம் மட்டும் இருக்குது, மற்றதெல்லாம். ஸோ இந்த இதுக்கு மட்டும் நீங்கள் வேறு டோர்ஸ் மாற்ற போகிறீங்க, இல்லை இந்த பிடி தேவையில்லை, இந்த போட்டு தேவையில்லாலும் இந்த பிடியை நீங்கள் ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு பிடி தான் இருக்குது, பட் இதோட மெட்டீரியல் மாற்ற போகிறேன். மேட், என்டர். ஸோ எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மெட்டீரியல் மாற்ற போகிறீங்களோ அதை தனியாக சூஸ் பண்ணிங்க. ஸோ இதோட மெட்டீரியல் என்ன கலர், ஸோ இந்த கலரில் ஆட் ஆகணும். ஸோ அதை அங்கே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு செலக்ட் பண்ணுங்கள். இதையும் செலக்ட் பண்ணி இந்த மெட்டீரியல். ஸோ தேவையில்லாத மெட்டீரியல் நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக், பர்ச் ஆல் அன்யூஸ்டு. ஸோ இது மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணிடுறீங்க. ஓகே. ஸோ ஆர்மேட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ எல்லாம் நீங்கள் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை டெலிட். அடுத்து இந்த வென்டிலேட்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணாலும் வென்டிலேட்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்காண்டி ஃப்ரண்ட் வியூ. ஸோ இந்த இதுட்டு நீங்கள் ஃப்ரண்ட் வியூ செட் பண்ணிங்க, அப்போ எக்ஸாக்டாக அதுகிட்ட வரைய முடியும். ஃப்ரண்ட் வியூ. ஸோ விஷுவல் சைடில் 2D REC ரெக்டாங்கிள் மூலிமா இந்த பாயிண்ட். ஸோ இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர், எகைன் இந்த கார்னர் எடுத்துக்கிறேன். மூவ், என்டர். ஸோ இந்த பாயிண்ட் என்டர். இந்த கார்னர்லேருந்து இங்கே மூவ் பண்ணி வச்சாச்சு. ஸோ மூவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் தேவையான ஃப்ரேமை மாற்றி உங்களால் ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே என்ன ஃப்ரேம் வேணுமோ அதை எடிட் பண்ணிங்க. ஆஃப்செட். ஸோ ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் எவ்வளோதுன்னு செட் பண்ணிக்க போகிறோம். இந்த ஆப்ஜெக்ட் உள்ள ஆஃப்செட் ஆகணும். அது தனித்தனியாக எக்ஸ்ட்ரூட் பண்ணி உங்களால் ஈஸியாக அதை ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்த எக்ஸ்ட்ரூட், EXT, என்டர். ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே சேர்த்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ திக்னஸ் 0.24க்கு எக்ஸ்ட்ரூட். ஸோ எக்ஸ்ட்ரூட் பண்ணதுக்கப்புறம் இதோட டாப் வியூவை செட் பண்ணிக்க போகிறோம். டாப் வியூ. ஸோ உங்களோட ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி இங்கே அசம்பிள் பண்ணலாம். ஸோ அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட டாப் வியூ. ஸோ வந்துட்டு நீங்கள் வரைஞ்சது இருக்குது. ஸோ வேறு எதுவும் நீங்கள் கிளாஸ்மே போனாலும் கிளாஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த லைன்லேருந்து இந்த லைன் ஆஃப்செட் 0.0125 என்டர். ஸோ இந்த லைனை இந்த சைடும் அதுமாதிரி இந்த லைனை இந்த சைடும் ஆக்ட் பண்ணிக்கிறேன். இதில் இன்னொரு லைன் எடுத்து ஸோ இதுலேருந்து இக்கிட்டு ஒரு லைனும் அதே மாதிரி இதுலேருந்து இக்கிட்டு ஒரு லைனும் க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த லைனோட எண்ட் பாயிண்ட்லேருந்து இந்த லைனோட எண்ட் பாயிண்ட். ஸோ TR டபுள் என்டர். ஸோ இது தேவையில்லை, இது தேவையில்லை. அதே மாதிரி இக்கிட்டு உள்ள இதுவும் தேவையில்லை, இந்த லைன்ஸ் தேவையில்லை, அதுமாதிரி இந்த லைன்ஸ் தேவையில்லை. ஸோ இக்கிட்டும் எக்ஸ்ட்ரா லைன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் டெலிட் பண்ணிடுங்க. இது தேவையில்லை. ஸோ சென்ட்ரல் லைன்ஸ் உங்களுக்கு தேவையில்லனால டெலிட்.
ஸோ ரீஜியன் ரீஜியன் கமாண்ட் மூலிமா மொத்தமாக எல்லாத்தையும் சேவ் பண்ணுறோம். ஸோ இந்த லைன்ஸ் ஒரே லூப்பாக மாறி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதை எக்ஸ்ட்ரூட். ஸோ EXT என்டர் இந்த பாயிண்ட். ஸோ எவ்வளோ ஹைட் இந்த இடத்துலேருந்து கீழே வரையும் வரணும். ஸோ கீழே வரையும் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ விஷுவல் ஸ்டைலில் ரியலிஸ்டிக் செட் பண்ணிக்கிறோம். சப்ராக்ட் இந்த மெட்டீரியல்லேருந்து இந்த மெட்டீரியல் ரிமூவ் ஆகட்டும். ஸோ உள்ள மட்டும் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதை மெட்டீரியல் சேஞ்ச் பண்ணாலும் ஆர்மேட். ஸோ மெட்டலில் இது அலுமினியத்தில் ஃபார்ம் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது ஒரு அலுமினியத்தில் ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் இது ஒரு கிளாஸ் அப்படிங்கிறதுக்காண்டி ஜஸ்ட் கிளாஸ். ஸோ எந்த மாதிரி கிளாஸ் போட்டு வைங்களோ அந்த மாதிரி கிளாஸ் நீங்கள் ஈஸியாக போட்டுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கிளாஸ் வேணாலும் இந்த மாதிரி கிளாஸ். ஸோ இது போட்டதுக்கப்புறம் இதை அசம்பிள். ஸோ டாப் வியூ பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட டாப் வியூ விஷுவல் ஸ்டைலில் 2D இந்த ஆப்ஜெக்ட் காப்பி. எந்த லைன் இந்த லைனை பிடிச்சி இந்த இடத்துல பேஸ்ட். ஸோ மூவ் பண்ணி பாருங்கள். எக்ஸாக்டாக பொசிஷன் மாதிரி இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். விஷுவல் ஸ்டைலில் ரியலிஸ்டிக். ஸோ எக்ஸாக்டாக அந்த கார்னரில் செட் ஆகிருக்கு. ஸோ இதான் உங்களோட வெண்டிலேட்டர்ஸ். ஸோ இந்த வெண்டிலேட்டர் டெலிட் பண்ணிக்கிறோம். ஸோ வேறு எதுக்கு நீங்கள் தனியாக மெட்டீரியல் அப்ளை பண்ண போகிறீங்க, இல்லை வேறு மெட்டீரியல் அப்ளை பண்ணாலும் தனியாக அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தேவையான ரூஃபை உள்ளே வச்சு இதை செட் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாம் அசம்பிள் பண்ணி உள்ளே வேறு எதுவும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் உள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான காம்பவுண்ட்ஸை அசம்பிள் பண்ணி ரூஃபை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் சன்செட் மாதிரி செட் பண்ணாலும் ஈஸியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு ஃப்ரெண்டை செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் வியூ. ஸோ இதை விஷுவல் ஸ்டைலுங்கிற ஆப்ஷன் மூலியமாக 2D. ஸோ உங்கள் சன்செட் எங்கே டிசைன் பண்ணுங்கள். ஸோ ரெக்டாங்கிள் ஆப்ஷன் மூலியமாக இதை டிசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் உங்கள் சன்செட் லென்த். ஸோ அதுக்கப்புறம் இதை மூவ் என்டர். ஸோ இந்த சென்ட்ரு பாயிண்ட் இந்த மிட் பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி இதோட மிட் பாயிண்டில் ஃபோக்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி சன்செட் உங்கள் எல்லா இடத்துலையும் வேணுனாலும் காப்பி. ஸோ எந்த பாயிண்ட்டை எடுத்து ஃபோக்கஸ் பண்ணிக்க போகிறீங்க, இந்த பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணிக்க போகிறேன், இல்லை இந்த கார்னர் பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த கார்னர் பாயிண்ட் இந்த இதில் இதோட கார்னர் ஆகும். அதே மாதிரி இந்த விண்டோவுக்கு இதோட கார்னராகவும் இருக்கணும். ஸோ தனியாக செட் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இதை இதையும் கிளிக் பண்ணுங்கள். இதையும் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரூட் EXT. ஸோ எவ்வளோ திக்னஸ் எக்ஸ்ட்ரூட் ஆகணும்னு பார்த்துங்க. ஸோ 0.6 கொடுத்துட்டேன். இப்போ விஷுவல் சைடில் ரியலிஸ்டிக் சேஞ்ச் பண்ணி பார்க்காம கூட ஸ்லாப் அதாவது சன்செட் ஈஸியாக தெரியும். ஸோ அதுக்கு நீங்கள் வேறு மெட்டீரியல் கொடுக்கனாலும் டோருக்கு தனியாக சன்செட் கொடுக்கனாலும் உங்களால் ஈஸியாக கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த விண்டோ கொடுக்கறனாலும் அதோட ரைட் சைட் வியூவை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ ரைட் சைட் வியூ. ஸோ இதோட விஷுவல் ஸ்டைல் இந்த ரேஞ்சை அப்படியே காப்பி பண்ணுறதுக்காண்டி இதை ஃப்ரண்ட் வியூவை செட் பண்ணிக்கிறேன். விஷுவல் ஸ்டைலில் 2D. ஸோ இந்த ரெக்டாங்கிளை அதாவது இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை காப்பி. ஸோ கண்ட்ரோல் C மூலிமா காப்பி பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக அங்கே ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரைட் சைடு வியூ. இப்போ பேஸ்ட். ஸோ எங்கே பேஸ்ட் ஆகணும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இதை பேஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மூவ் என்டர். ஸோ இந்த ஆப்ஜெக்டை இந்த மிட் பாயிண்ட்டை பொறுத்து இதோட மிட் பாயிண்டில் அசம்பிள் பண்ணியாச்சு. ஸோ அதுமாதிரி வேறு எங்கேயும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணாலும் ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஐசோமெட்ரிக் வியூவில் விஷுவல் ஸ்டைலில் ரெண்டரிங் அதாவது ரியலிஸ்டிக். ஸோ எத்தனை ஸ்லாப் நீங்கள் பண்ணாலும் தனியாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ விண்டோவில் நீங்கள் செட் பண்ண மாதிரி எக்ஸாக்டாக அந்த சன்செட் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதுமாதிரி உங்களுக்கு தேவையான சன்செட்டை கிரியேட் பண்ணிவிட்டு ஈஸியாக ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த விண்டோவில் சன்செட் வேணாலும் சன்செட். ஸோ பேக் வியூவை செட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதோட பேக் வியூ. ஸோ விஷுவல் ஸ்டைலில் 2D இதை காப்பி பண்ணிக்க போகிறீங்க. கண்ட்ரோல் C அண்ட் கண்ட்ரோல் V. ஸோ எங்கே ப்ளேஸ் பண்ணணுமோ அங்கே ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எகெயின் காப்பி. ஸோ இந்த மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு இதோட மிட் பாயிண்ட் எகெயின் வேறு எங்கே விண்டோ இருக்கோ அதை பார்த்துங்க. ஸோ இந்த ஒரு விண்டோ இருக்கும். ஸோ அதுக்காண்டி இது எகெயின் பேக் வியூ கிளிக் பண்ணி இந்த விண்டோ காப்பி. ஸோ இந்த ஆப்ஜெக்டை இந்த விண்டோவில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ டாப்லேருந்து பார்க்கும்போது எக்ஸாக்டாக உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ எதுவும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அவரோட டாப் வியூ செட் பண்ணிங்க. டாப் வியூ. ஸோ அதுக்கப்புறம் இந்த சேஞ்சஸ். ஸோ இதையும் மூவ் என்டர். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ண போகிறீங்க. ஸோ சன்செட் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் ஈஸியாக உங்களால் டிஃபைன் பண்ணிட முடியும். ஸோ இதுதான் விண்டோஸ்.
ஸோ விஷுவல் சைடில் ரியலிஸ்டிக். ஸோ இதுக்கு மேலே இந்த ரூஃப் ஆன் பண்ணிக்க போகிறோம். ஹோமில் லேயரில் இந்த ரூஃபுங்கிற லேயரை ஆன் பண்ணிக்கிறோம். ஸோ ஈஸியாக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ உள்ளே பார்க்கலாம், நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஸோ உள்ளே நீங்கள் விண்டோ கிளாஸுங்கிற மெட்டீரியல் போட்டதுனால உள்ள மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ இதுக்கப்புறம் இதோட டாப் வியூ, அதாவது பேரப்பட்டு வால் நீங்கள் கிரியேட் பண்ணாலும் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ விஷுவல் சைடில் 2D, இதோட டாப் வியூ, விஷுவலைஸில் டாப் ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். எந்த ரெக்டாங்கிள் உள்ள வேணும்? ஸோ இந்த ரெக்டாங்கிள். ஸோ இங்கே ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ இது ஒரு ரெக்டாங்கிள். ஸோ இந்த ரெக்டாங்கிளை இப்போ எக்ஸ்ட்ரூட். ஸோ எவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரூட் பண்ணணுமோ அதை தனியாக எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸ்ட்ரூட் டைரக்ஷன். ஸோ எவ்வளோ ஹைட், உங்கள் பேரப்பட்ட வால் எவ்வளோ ஹைட்டோ அதை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஒரு ஹைட் தெரியல அப்படின்னா Ctrl 8. ஸோ கால்குலேட்டரில் ஃபீட்டுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி எத்தனை ஃபீட், அது ஒரு 3 feet. ஸோ 0.91. ஸோ இந்த வேல்யூஸ் இங்கே ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அப்ளை. ஸோ இந்த எக்ஸ்ட்ரூடுங்கிற ஆப்ஷன் மூலியமாக இந்த பேரப்பட்டுங்கிற வாலை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் டாப் வியூ ஆர் பாட்டம் வியூவை செட் பண்ணிவிட்டு ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ ரெக்டாங்கிள் உங்களுக்கு தேவை டாப் வியூ அப்படின்னா டாப் வியூ, பாட்டம் வியூனா பாட்டம் வியூ செட் பண்ணிக்கிறோம். ஸோ REC என்டர். ஸோ எந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் ரெக்டாங்கிள். ஸோ எகைன் இந்த ரெக்டாங்கிளை எக்ஸ்ட்ரூட். ஸோ ஐசோமெட்ரிக்னு செட் பண்ணிவிட்டு ஸோ எவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரூட் ஆகணும். ஸோ இங்கேருந்து டாப்பாக கிரியேட் பண்ணிங்க எக்ஸ்ட்ரூட். ஸோ இந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணி மேலே செட் பண்ணிக்கலாம். மூவ் என்டர். ஸோ எது உங்களோட கார்னர் பாயிண்ட், இதான் உங்களோட கார்னர் பாயிண்ட்னாலும் ஸோ இதான் உங்களோட கார்னர். ஸோ இந்த இடத்த பேஸ் பண்ணி எந்த இடத்துக்கு வரப்போகுது, இந்த இடத்துக்கு அது ப்ளேஸ் ஆக போகுது. ஸோ ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா இது தனியாக இருக்கும், அது நெக்ஸ்ட் இது தனியாக இருக்கும். ஸோ இப்போ சப்ட்ராக்ட், இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து இந்த ஆப்ஜெக்ட் ரிமூவ் ஆகணும். ஸோ இப்போ விஷுவல் சைடில் ரியலிஸ்டிங்கிற ஆப்ஷன் மூலியமாக உங்களோட பேரப்பட் வால் தனியாக கிரியேட் ஆகிரும். ஸோ இப்போ உள்ள இன்டீரியலுக்கு நீங்கள் தனித்தனியாக டிசைன் பண்ணணும், மெட்டீரியல் அப்ளை பண்ணாலும் ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ஆர்மேட்டுங்கிற ஆப்ஷன் மூலியமாக பெயிண்டாகவும் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை மெட்டீரியலாகவும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆர்மேட் என்டர். ஸோ என்ன மாதிரி மெட்டீரியல் நீங்கள் அப்ளை பண்ணணுமோ அது மாதிரி அப்ளை பண்ணுங்கள். மெட்டாலிக் பெயிண்ட், மிரர் பெயிண்ட், ஸோ எல்லாமே அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ரூஃபுக்கு தனி பெயிண்ட் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரூஃபிங், ஸோ உங்களுக்கு ரூஃபிங் எப்படி இருக்கணும் அப்படின்னு தனியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்டோனில் இந்த மெட்டீரியல் எடுத்துக்க போகிறோம். ஸோ எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வேணுமோ அதை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மெட்டீரியல் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸோ எதுக்கு இதெல்லாம் ஆட் ஆகணும், ஸோ இதுக்கும் இந்த பாடிக்கும் உங்களுக்கு இந்த மெட்டீரியல் ஆட் ஆகணும். ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணாலே போதும், அந்த மெட்டீரியல் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிரும். ஸோ அது மாதிரி வேறு எது நீங்கள் சேர்க்கலனாலும் ஈஸியாக சேர்த்துக்க முடியும். ஸோ இதுக்கு வேறு கலர் கொடுக்குறேன் அப்படின்னாலும் ஈஸியாக நீங்கள் செப்பரேட் கலர் உங்களால் கொடுத்துக்க முடியும். ஸோ இதுக்குள்ள வேறு ஸ்டோன் கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபைன் பாலிஷ்னு எடுத்து ஆட் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட ஸ்லாப், இந்த ஸ்லாப் கிளிக் பண்ணுங்கள். இல்லை கிளிக் பண்ணிட்டு டேரெக்டாக இதை கிளிக் பண்ணாலும் இல்லை இதை கிளிக் பண்ணாலும் போதும். ஸோ அது வந்தாலும் மெட்டீரியல் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிரும். ஸோ வேறு மெட்டீரியல் ஆட் பண்ண போனாலும் இந்த 4 ஸ்லாப்பையும் கிளிக் பண்ணி இந்த மெட்டீரியல்ஸ். ஸோ இதுக்கு பேரப்பட்டுக்கு நீங்கள் தனி மெட்டீரியல் கொடுத்துக்கலாம், இல்லை சேம் மெட்டீரியல் உங்களால் கொடுத்துக்க முடியும். ஸோ பேரப்பட்டில் உள்ள இந்த ரூஃபுக்கு இந்த மெட்டீரியல் தனியாக கொடுத்துக்க முடியும். இல்லை வேறு எது நீங்கள் டைல்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணாலும் இந்த டைல்ஸ். ஸோ இந்த மேலே உள்ள ரூஃபுக்கு எந்த மெட்டீரியல் அப்படின்னா இங்கே உள்ள இந்த மெட்டீரியல்ஸ். ஸோ கிளிக் பண்ணுங்கள், அது மாதிரி சேஞ்ச் ஆகிரும். ஸோ இதோட சைஸஸை மாற்றுறதுக்கு ரைட் கிளிக், எடிட். ஸோ இதோட சைஸஸ் உங்களுக்கு தெளிவாக தெரியும், இதோட சைஸஸ். ஸோ ஸ்கேலுங்கிற ஆப்ஷனை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். 24 உங்களுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 10. ஸோ எகைன் இதை நீங்கள் கம்மி பண்ணணும் அப்படின்னாலும் கம்மி பண்ணிக்க முடியும். ஸோ இதை வேல்யூஸை 5 என்டர், எகெயின் ஒரு 3 என்டர். ஸோ இதுமாதிரி நீங்கள் தனித்தனி மெட்டீரியல் உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது மெட்டீரியல் தனியாக பட்டிக்கலாம். ஸோ மேலே இதுக்கும் இதே கலர், அதாவது இந்த பேரப்பட்டுக்கும் இதே கலர்னாலும் இங்கே இதே கலர் செட் பண்ணிக்க முடியும். இதே கலர் அப்படின்னாலும் இதே கலர். தனியாக வீடுமே ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஸோ வேறு மெட்டீரியல் சேர்க்க போகிறேன், இல்லை வேறு கலர் சேர்க்க போகிறோம், நீங்கள் கலர் சேர்த்துக்க முடியும். ஸோ ஆர்மேட் இல்லை பெயிண்ட் இல்லை பிளாஸ்டிக் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெயிண்டிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க பார்ப்போம். ஸோ இது பெயிண்ட். ஸோ ஒயிட் பெயிண்ட் அடிக்க போனாலும் ஒயிட் பெயிண்ட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி ஈஸியாக கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பெயிண்ட், ஸோ மேலேயும் உங்களுக்கு ஒயிட் பெயிண்ட்னாலும் ஸோ இந்த பேரப்பெட்டுக்கும் இந்த ரூஃபுக்கும் அதே சேம் பெயிண்ட். ஸோ பேரப்பெட் இந்த ஒயிட் பெயிண்ட் தனியாக உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சன்செட்டுக்கு வேறு கலர் இல்லை வேறு மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணாலும் ஸோ இந்த சன்செட் இதுக்கு ஸோ இதுக்கெல்லாம் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறீங்களோ அது சொல்லிங்க. ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் அப்படின்னா இந்த மெட்டீரியல் ஜஸ்ட் பிக் பண்ணி கிளிக் பண்ணால் மட்டும் போதும், அந்த மெட்டீரியல் உங்களுக்கு ஈஸியாக சேஞ்ச் ஆகிரும். ஸோ இதுமாதிரி சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உள்ளேயும் நீங்கள் மெட்டீரியல்ஸ் மாற்றினாலும் உள்ளே மாற்றிக்க முடியும். ஸோ இதுதான் மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த ஹோமை நீங்கள் இப்படி வச்சு ரெண்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் ஈஸியாக ரெண்டர், இல்லை இந்த சைடு வச்சு ரெண்டர், ஆர்ஆர் என்டர்.
ஸோ நீங்கள் அப்ளை பண்ண மெட்டீரியலுக்கு உங்கள் ஹோம் ஒன்று ரெடி ஆயிரும். ஸோ உள்ளே நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னாலும் ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ இந்த ஹோமுக்கு நீங்கள் அனிமேஷன் ரெடி பண்ணணும் அப்படின்னா ஸோ இதோட டாப் வியூவை செட் பண்ணிக்கிறேன். ஸோ விஷுவலைஸ் அப்படிங்கிற டூல் பால் மூலியமா ஸோ இதில் தேவையில்லாத லேயர்ஸ், ஸோ உள்ளே நீங்கள் உள்ள ரூஃபை பார்க்கணும் அப்படிங்கிறதாண்டி இந்த லேயர்ஸை ஹைட் பண்ணிக்கலாம். விஷுவலைஸில் 2D. ஸோ இந்த பிளானில் உங்களுக்கு தேவையான பாத்தை டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ பாலிலைன், ஸோ ஸ்பைனை யூஸ் பண்ணி உங்களை பாய் டிஃபைன் பண்ண முடியும். இந்த பாலிலைன் யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இங்கே வர்றேன். ஸோ எங்கெல்லாம் நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டீங்களோ அது மாதிரி இந்த பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணிங்க. ஸோ F8 ஆஃப் பண்ணுறது மூலிமா கிராஸாக உங்களால் போக முடியும். ஸோ உங்களோட பாத்தை ஸ்மூத்தாக கேவ் பண்ணதுக்கப்புறம் ஸோ நிறைய கேட்டாகி ஸோ விண்டோக்கு வெளியே, அதாவது இந்த டோர் வழியாக வெளியே வந்துடுறோம். ஸோ இந்த இடத்த நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலும் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ வெளியே வந்து ஸோ இந்த இடம் இந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணி என்டர். ஸோ இது ஒரு பாய்லைன். ஸோ பாய்லைன் போட்டதுக்கப்புறம் விஷுவல் ஸ்டைலில் ரியலிஸ்டிக் இந்த பாலிலைனை சேவ் பண்ணி மூவ் என்டர். ஸோ இந்த பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணி செட் பண்ணிட்டோம். ஸோ அனிபாத்னு டிஃபைன் பண்ணிங்க. அனிபாத் என்டர். ஸோ எது உங்களோட பாதை, இதான் உங்களோட மோஷன் அனிமேஷன் பார்த்து. ஓகே. ஸோ அடுத்தது ஒரு பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்களா இல்லை ஒரு பாதையை ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்களா? ஒரு பாதையை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இதான் அந்த பாதை. ஓகே. ஸோ உங்களுக்கு 300 ஃப்ரேம்ஸ் வேணும்னா 300 ஃப்ரேம்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக டைம்ஸ் 10 செகண்ட்ஸும் ஆயிரும் ப்ரிவ்யூ. ஸோ உங்கள் டிஸ்பிளேயில் உங்களோட ப்ரிவ்யூ என்ட்ரு ஆகும். ஃபஸ்ட்டு ரூமில் என்ட்ரு ஆகிறோம். ஸோ உள்ள ரூம்ஸ் விண்டோஸ் எல்லாம் தெளிவாக இதில் தெரியும். ஸோ கேமரா மூவ்மெண்ட்டு உங்கள் எங்கே விசிபிளாக தெரியுறதுனால ஈஸியாக உங்கள் கேமரா எங்கே ரொட்டேஷன் ஆகிட்டுருக்கு, எங்கே மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்குன்னு ஈஸியாக பார்த்துட முடியும். ஸோ இது ரிவர்ஸில் வரதுனால உங்களோட விசிபிள் தெரியலை. ஸோ இந்த திட்டம் தெரியும். ஓகே. இந்த அனிமேஷன் நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக ரன் பண்ணிக்க முடியும். ஓகே. இதை சேவ் பண்ண போகிறேன். ஸோ 300 ஃப்ரேம்லேயே சேவ் ஆகட்டும். ஸோ என்ன ஃபார்மேட்டில், AVF ஃபார்மேட்டில் சேவ் ஆகணும். என்ன ரெசல்யூஷனில் 1024x760 ரெசல்யூஷன் சேவ் ஆகட்டும். ஓகே. ஹவுஸ் செட் பண்ணி என்டர். ஸோ இந்த ரெண்டரிங் ஃபைல் தனியாக உங்களுக்கு வீடியோ ஃபைலாக ரெண்டர் ஆகும். உங்களோட ஃப்ரேம் ரேட், அதாவது ப்ராசஸிங் செகண்ட், ஸோ எவ்வளோ செகண்ட்ஸ் இன்னும் ரிமைனிங் இருக்குங்கிறத காமிக்கும். இங்கே அனிமேஷன் ப்ரிவ்யூ உங்களுக்கு தெளிவாக தெரியும். உங்களோட இந்த அனிமேஷன் ஃபைல் தனியாக போய் ஒரு வீடியோ ஃபைலாக சேவ் ஆகிருக்கும். ஸோ அது எங்கே போய் எடுக்கலாம்னா நீங்கள் கொடுத்த லொக்கேஷனில் போய் ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ டிங்கிற ஃபோல்டரில் ஆட்டோகேலில் நீங்கள் என்ன பேரில் இந்த வீடியோ ரெடி பண்ணீங்களோ அந்த ரெடியோவில் இருக்கும். ஸோ இந்த லைன்ஸ்லாம் அந்த லைன்ஸ் போணுச்சோ அந்த இடத்துல ஈஸியாக உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டதுனால எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆகுது. நீங்கள் ஸ்பேன் யூஸ் பண்ணிங்கன்னா நார்மலாக கிரியேட் ஆகும். ஸோ ஓகே. இதையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் உங்களோட ஹோம். ஸோ இதை அப்படியே சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த லைனையும் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பாத் தேவையில்லைன்னா பாத். ஸோ வீடியோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இதை டெலிட் பண்ணிக்க முடியும். ஏகேன் இது இந்த லேயரை மேலே ரூஃபை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலும் ஸோ லேயர்ஸில் நீங்கள் தனியாக செட் பண்ணிக்கிறதுனால இந்த லேயர்ஸ், ஸோ இங்கே உள்ள ரூஃபுங்க அதை அன்டிக் பண்ணுறது மூலிமா உள்ள என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு தெளிவாக உங்களால் பார்த்துக்கலாம். ஸோ இந்த சாப்டரில் ஒரு ஹவுஸ், அதாவது 3D ஹவுஸ் எப்படி டிசைன் பண்ணுறது, அதை எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி மெட்டீரியல் அப்ளை பண்ணி அதை அனிமேஷனாக கிரியேட் பண்ண, அதை பற்றி பார்த்துட்டோம்.